பிரைஸ்லாட். எலியா தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கடந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் செய்தியில், கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டால் நமக்கு என்ன நடக்கும், சாத்தானுடைய சத்தத்தை கேட்டோன்னா நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது. ஆண்டவருடைய சத்தம் நம்ம வழி விலகாமல் வலது பக்கமோ இடது பக்கமோ இருந்து நம்மளை தாங்கன்றதையும் நம்ம கேட்டோம். அதை தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய சத்தம் யார் யாருக்கு தொனிச்சது, யார் யாருக்கு அந்த தேவனுடைய சத்தமானது தேவ சித்தத்தை நிறைவேற்ற அது உதவியாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஆதியிலே படைத்த தேவ மனுஷனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆதியிலே படைத்த தேவ மனுஷன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தேவனானவர் மனுஷனை சிருஷ்டித்த காலத்திலே அவருடைய சிந்தையில் மனிதன் இப்படி தான் இருப்பான், மனிதனை இப்படி தான் மண்ணினால் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சிந்தையில் ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். அப்போவே தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்தாருன்னு சொன்னால், நிறைவானதாக கொடுத்தாரு. அவனை சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்தோன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் அழகாக தேவன் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவர் அவனுக்காய் உண்டாக்கின அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து 2:16 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதில் ஒரு பெரிய சத்தியம் அடங்கியிருக்கு. தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்காகவே உண்டாக்கின ஒரு தோட்டத்திலே அவர்களை கொண்டு வந்து, நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுக்கங்க, நீங்கள் இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் இங்கே செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து விட்டார். ஒரு ஃபுல்ஃபில்லான, என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கிறதானே, அவருக்கு ஆதாமுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதமானது ஒரு வேதனை இல்லாத, ஒரு கஷ்டம் இல்லாத, கஷ்டப்பட்டு நான் இதை சுதந்திரிக்கணுன்ற அந்த ஒரு நிபந்தனை இல்லாத அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்தாரு. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் திரும்ப சொல்கிறாரு, இதை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுங்க. ஆனால் என்கிறதான அங்கே ஒரு வார்த்தை. அந்த ஆனாலுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நீங்கள் இதெல்லாம் நிறைவாக அனுபவிச்சுக்கலாம், ஆனால் அங்கே ஒரு நிபந்தனையை அல்லது ஒரு கட்டளையை அல்லது தேவனையே அங்கே ஒரு நியாய பிரமாணத்தை அங்கே கொண்டு வருகிறார். அப்படி ஒரு நிபந்தனையை கொண்டு வரும்போது, அந்த நிபந்தனையை நாம் மீறும் பொழுது, அந்த நிபந்தனைக்குரிய எதையோ ஒன்று நாம் செலுத்த வேண்டியது அங்கே காணப்படுகிறது. நம்ம சிந்திச்சு பார்த்தா தேவன் கூட அதை தான் அங்கே சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுங்க, ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்காதீங்க. ஜீவ விருட்சத்தின் கனியையும் கடவுள் படைச்சாரு, அதை நீங்கள் புசிக்காதீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அதற்கு மாறாய் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்காதீங்கன்னு சொன்னார். சொன்னது மாத்திரம் அல்லாமல் கீழே அதுக்குரிய தண்டனையை அல்லது அதுக்கு அவங்க செலுத்த வேண்டிய விலைக்கிரயம் என்னன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு, அதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய சத்தத்தின் மூலமாய் அவர்களுக்கு தெளிவாக சொன்னார். இதை கேட்டு அவர்கள் அதன்படி தான் நடந்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் நடந்தாங்க. அப்படியே சத்தத்தை தினமும் கேட்டாங்க, அவரோடு கூட உறவாடினாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. என்ன தெரியுமா, அவர் கையில் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு சாயலை கொடுத்து கூடவே அவங்க கூட தினமும் வாக் பண்ணார், தினமும் பேசினார், தினமும் எல்லா காரியத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டார் ஆண்டவர். இப்படி ஆண்டவரோடு கூட நடமாடின இந்த ஆதாம் ஏவாளுக்கு
திடீர்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவ ஏவாள் தான். அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த ஏவாளுக்கு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல் வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த சத்தம் ஒரு வித்தியாசமாய் இவர்களுக்கு காணப்படுது. ஏன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இவங்களுக்கு சொல்லிட்டார், நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ கேட்குற இந்த சத்தமான சொன்னது உண்டோ, அவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறதானே. அப்போவே ஏவாள் உஷாராக இருக்கணும். தேவனுடைய சத்தம் வித்தியாசமாக, அவருடைய சத்தம் என்னை நல்ல வழியில் நடத்துகிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த சத்தம் என்னை ஒரு கேள்விக்குள்ளே அல்லது ஒரு சந்தேகத்துக்குள்ளே என்னை நடத்துதேன்னு சொல்லி அந்த சத்தத்தை இனம் கண்டுபிடிக்கிற ஒரு மகளாக அவங்க இருந்திருக்கணும். ஆனால் அந்த சர்ப்பம் 2ஆம் வசனத்தில் சொல்லுது, ஸ்திரீயானவள் அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க, அது கூட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, இந்த சத்தத்தை தெளிவாக ஏவாள் அந்த 2 சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனதுனால, அல்லது ஏதோ ஒன்றை யாரோ பேசுகிறாங்க, அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, தேவன் கொடுத்த ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை, எந்த ஒரு கடினமும் இல்லாமல் சுதந்திரித்து கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய நிலைமைக்கு ஏவாள் வந்தாங்க. சர்ப்பம் அங்கே தேவனுக்கு மாறான ஒரு சத்தத்தை அல்லது ஒரு வார்த்தையை அவர்களுக்குள்ளே திணிக்க ஆரம்பிச்சுது. சர்ப்பம் என்ன சொல்லிச்சுன்னா, கடவுள் உங்களை சாப்பிட வேணான்னு சொன்னார், நீங்கள் அதை சாப்பிட்டு தான் பாருங்களேன். அந்த சத்தம் சொல்லுது, நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன், நீங்கள் சாவதில்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக அந்த சர்ப்பம் சொல்லிச்சு. இது 2த்துல பார்த்தா தேவனுடைய வார்த்தை இதை நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லிச்சு. ஆனால் இந்த சாத்தானுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த சாக மாட்டீங்கன்னு சொன்னது தான் இவங்களுக்கு பெரிதாக இருந்தது. ஆகவே தான் சாக மாட்டோம், கர்த்தர் நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னார், அது கொஞ்சம் கடினமாக இருக்குது, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொன்னார், அது கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் இந்த சத்தமோ, எனக்கு ஒன்றுமே நடக்காது, நீ எப்படி வேண்டுமானாலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த சத்தம் என்னை நடத்துறதுனால நான் சரியாக அந்த சத்தத்தின் அந்த வழியில் தான் நடப்பேன்னு சொல்லி ஏவாள் போய் அந்த கனியை பறித்து புசித்து சாப்பிட்டதுனால, மறுபடியுமா தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி இவர்களுடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டு இவர்கள் தேவ சமூகத்தை விட்டு போய் ஒளித்து கொள்ளுகிறார்கள். தேவனுக்கு முன்பாய் எப்பொழுதும் அப்படி சத்தத்தை கேட்டு கொண்டிருந்த அந்த ஆதாமும் ஏவாளும் சாத்தானின் சத்தத்தை கேட்டதினாலே, அவர்கள் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவ சமூகத்தில் நிற்க முடியாமல் போயிட்டு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு, தேவனுடைய சத்தத்தின்படி, அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், அவருடைய பாதை கொஞ்சம் குறுகலான பாதை தான், அந்த பாதையின் வழியே நாம் நடந்தால் நமக்கு ஒரு கடினமில்லாத ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் ஈஸியாக சுதந்திரிக்க முடியும். ஆனால் இந்த வழியை போனால் இது ஒரு கடினமே இல்லாத ஒரு பாதை, இது பிராடான பாதை, இதில் நீங்கள் கடந்து போங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுங்க அப்படின்னு சொல்கிற அந்த சந்தத்தை கேட்டால் தேவனுடைய சமூகத்தில் நம்மளால் நிற்க முடியாது. அவருக்கு முன்பாய் தேவ பிள்ளைகளாய் நாம் நிற்க முடியாது. நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டது எப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு முன்பாய் நாம் நிற்க வேண்டும் என்பதே. இதை குறித்து நாம் அடுத்த வாரம் கூட இன்னும் கொஞ்சம் டீப்பாக, யார் தேவ சமூகத்தில் நின்றான், அவன் நிற்க முடியாத சூழ்நிலையில் அவனுக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இப்பொழுது தேவனே, உடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாய் நின்று ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு முன்பாய் நின்று உம்முடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பெரிதான சுதந்திரத்தை இழந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் உமக்கு முன்பாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆமேன், ஆமேன்.